விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். தோழர் திருமாவளவன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் 2ஆம் நாள் மதுவிலக்கு மாநாடு நடத்தப் போவதாக அறிவித்ததும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டதும் இன்று மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிவிட்டது. திருமாவளவன் அவர்கள் 1999 நேரடி அரசியலுக்கு வருகை தந்தார். 1999 தமிழ் மாநில காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் மூப்பனார். அவரின் தலைமையின் கீழ் பொதுச் செயலாளர்களில் ஒருவனாக இருந்தவன் நான். அப்பொழுது திமுக, அதிமுக இரண்டோடும் எந்தவிதமான தொடர்பும் இல்லாமல் தேர்தல் களத்தில் தனியாக நிற்பது என்று மூப்பனார் முடிவெடுத்தார். அந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய அணியில் இடம்பெற வேண்டும் என்று மூப்பனார் அவர்கள் விரும்பினார். விடுதலை சிறுத்தைகள் 1999 மூப்பனார் அவர்கள் உருவாக்கிய திமுக, அதிமுக அல்லாத ஒரு கூட்டணியில் இடம்பெற்றது. அன்றுதான் நான் திருமாவளவன் அவர்களை நேரடியாக சந்தித்தேன். 1999 நேரடி தேர்தல் அரசியலுக்கு வந்த திருமாவளவன் இன்றைக்கு 1999 2024 வரை நீங்கள் பார்த்தால் ஏறக்குறைய 25 ஆண்டுகள் அவர் நேரடி தேர்தல் அரசியலில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் 1999 முதலாக தமிழ் மாநில காங்கிரஸோடு இணைந்து அவர் களத்தில் நின்ற நிலையில் நான் பார்த்த திருமாவளவன் வேறு. இன்று நான் பார்க்கக்கூடிய திருமாவளவன் வேறாக இருக்கிறார். அன்றைய திருமாவளவன் லட்சிய வெறி பிடித்த மனிதராக இருந்தார். பட்டியல் இனத்தை சார்ந்த மக்களுடைய நல வாழ்வுக்காக தன்னை முற்றாக அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு இளைஞனுக்கே உரிய துடிப்போடும் தவிப்போடும் இயங்கிய திருமாவளவனை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு எழுச்சிமிக்க தலித் தலைவராக உருப்பெற்றார். தமிழ் தேசியத்தின் பார்ப்பட்டு அவர் செயலாற்றத் தொடங்கினார். ஈழத்தமிழர்களின் நலன்களுக்காக குரல் கொடுத்தார். ஈழத்தமிழர்களின் மாபெரும் தலைவராக பரிணமித்த பிரபாகரன் அவர்களுடைய பிம்பம் தமிழகத்தில் பெரிதாக கட்டப்படுவதற்கு உழைத்த மக்களில் திருமாவளவனும் ஒருவர். அவருடைய பங்களிப்பை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. எனவே ஒரு லட்சியம் சார்ந்த தமிழ் இனத்தின் மீது எல்லையற்ற பற்று கொண்டு ஒரு சாதிய அளவில் சுருங்கிவிடாமல் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய நலனுக்காகவும் களமாட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை உருவாக்கி பணிபுரிந்த அன்றைய திருமாவளவனை இன்று நினைக்கிற பொழுது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அன்று இருந்த லட்சியம், அன்று இருந்த கொள்கை பிடிப்பு, அடங்க மறு அத்து மீறு என்று ஒரு வாசகத்தை வேத வாசகமாக மாற்றி பட்டியல் வகுப்பை சார்ந்த இளைஞர்களையெல்லாம் தன் பக்கம் ஈர்த்த அந்த திருமாவளவன் இன்று எத்தனை சமரசங்களுக்கு உட்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது திருமாவளவன் தானாக தேடிக்கொண்ட அரசியல் அவலங்களா
அல்லது இன்றைய அரசியல் சூழல் எவ்வளவு லட்சியம் சார்ந்த மனிதனாக இருந்தாலும் தேர்தல் கூட்டணி என்று வருகிற நிலையில் அவனை முழுமையாக சீரடித்து சிதைத்துவிடும் என்கிற நிலைப்பாடா என்று தான் யோசிக்க வேண்டி இருக்கிறது. திருமாவளவன் இன்றைக்கு திடீரென்று மதுவிலக்கு மாநாட்டை கையில் எடுத்திருக்கிறார். அக்டோபர் 2 அது நடத்தப் போவதாக சொல்கிறார். இரண்டுமே நேற்றைய காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைவராகவும் இன்றைக்கு காமராஜ் மக்கள் கட்சியின் தலைவராகவும் இருக்கக்கூடிய என்னுடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானது. இந்த இரண்டையும் முன்னெடுத்து செல்லுகின்ற காரணத்தினால் திருமாவளவனை நிச்சயமாக நான் போற்றுவேன், பாராட்டுவேன். அதிலும் குறிப்பாக எந்த தலித் அமைப்பும் மகாத்மா காந்தியை முன்னிலைப்படுத்துவது கிடையாது. ஆனால் மதுவற்ற இந்தியாவை கொண்டு வர வேண்டும், ஏழ்மை நிலையில் வாழக்கூடிய மக்களை முழுவதுமாக அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு அரக்கனாக இருப்பது மது என்று அந்த மதுவுக்கு எதிராக மிக கடுமையாக போராடிய மகாத்மா காந்தியை அவர் மறவாமல் நெஞ்சில் நிறுத்தி அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் அன்று கள்ளக்குறிச்சியில் மதுவிலக்கு மாநாடு நடத்துவதாக அறிவித்திருப்பது எல்லா வகையிலும் பொருத்தப்பாடு உள்ளது. இதுவரையில் நான் திருமாவளவனை பாராட்டுகிறேன். ஆனால் திருமாவளவனிடம் கேட்பதற்கு என்று எனக்கு சில கேள்விகள் இருக்கின்றன. கள்ளக்குறிச்சியில் விதவைகளாகி விட்டவர்கள் கண்ணீர் விட்டதை நேரில் பார்த்தபோதுதான் மதுவிலக்கு மாநாட்டை பெரிதாக முன்னெடுக்க வேண்டும் என்ற நினைப்பும் முனைப்பும் எனக்கு வந்தது என்று திருமாவளவன் அறிவித்தார். நான் திருமாவளவனை கேட்கிறேன், 1972 கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன் ஆட்சி காலத்தில் மதுக்கடைகளை திறந்தார். தமிழ்நாடு முழுவதும் சாராய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவரே கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான். இது 1972 நடந்தது. நீங்கள் அந்த கள்ளுக்கடைகள் மது விற்பனை என்பதனுடைய வரலாற்றை நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்தால் 1983 எம்ஜிஆர் அவர்கள் டாஸ்மாக் நிறுவனத்தை உருவாக்குகிறார். டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக மது விற்பனைக்கான வழிவகைகளை அவர் மேற்கொள்கிறார். 2003 ஜெயலலிதா தன்னுடைய ஆட்சி காலத்தில் அரசே சாராயத்தை விற்பதற்காக டாஸ்மாக் அமைப்பை பயன்படுத்த தொடங்கினார். இந்தியாவிலேயே அரசே சாராயத்தை மக்களுக்கு விற்கக்கூடிய சரித்திர சாதனையை நிகழ்த்தியவர் ஜெயலலிதா. ஆக 1972 ஏறக்குறைய 52 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டில் மது ஆறாக பல்கி பெருகி ஓடுவதற்கு காரணமாக இருந்ததும் 2 கட்சிகள்தான். ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம், மற்றொன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். நான் திருமாவளவன் அவர்களை அன்போடு கேட்கிறேன், நீங்கள் 1999 நேரடி அரசியலுக்கு வருகிறீர்கள். அதற்கு முன்பே நீங்கள் கிராமம் கிராமமாக சென்று பட்டியல் வகுப்பு மக்களை சந்தித்து அவர்கள் அனைவரையும் ஒரு சக்தியாக ஒன்று திரட்டுவதற்கு முனைந்தீர்கள். பட்டியல் இனத்து மக்கள் இந்த மதுவின் பிடியில் சிக்கி எந்த அளவுக்கு வாழ்வாதாரத்தை இழந்து வறுமை பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்ணால் கண்டிருக்கிறீர்கள். அப்படி கண்ணால் கண்ட நீங்கள் இந்த பட்டியல் இனத்து மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு வறுமை பள்ளத்திலிருந்து விடுபட்டு நல்வாழ்வை பெற வேண்டும் என்று நினைத்திருந்தால் 1999 நேரடி அரசியலுக்கு வந்தீர்களே, அன்று தொடங்கி இன்று வரை மதுவுக்கு எதிராக நீங்கள் மூர்த்தன்யமாக போராடி இருக்க வேண்டாமா? 1999 தொடங்கி இன்றைய 2024 வரையில்
இந்த பட்டியல் இனத்து மக்களை மதுவின் பிடியிலே இருந்து விடுவிப்பதற்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் என்று தமிழகத்து மக்களுக்கு விளக்க முடியுமா? மதுவுக்கு எதிராக தமிழகத்தில் 1999 2024 இடைப்பட்ட 25 ஆண்டுகளில் எத்தனை மாநாடுகள் நீங்கள் நடத்தினீர்கள்? மதுக்கடைகளை மூடுவதற்கு எத்தனை இடங்களில் நீங்கள் ஆர்ப்பாட்ட கொடி பிடித்தீர்கள்? இன்று நீங்கள் மதுவிலக்குக்காக புறப்பட்டிருக்கிறீர்களே, மதுவின் தீமைகளை பற்றி பேசத் தொடங்கி இருக்கிறீர்களே, இந்த மதுவின் பிடியில் இருந்து தமிழகம் விடுபட்டால் ஒழிய தமிழகத்திற்கு விடியலே கிடையாது என்ற அளவுக்கு ஒரு முடிவோடு வந்து நீங்கள் நிற்கிறீர்களே, ஆனால் கடந்த 25 ஆண்டுகளில் இந்த மதுவுக்கு எதிராக நீங்கள் எந்த அளவுக்கு வலிமையாக குரல் கொடுத்தீர்கள்? எத்தனை மாநாடுகளை நடத்தினீர்கள்? எந்த அளவுக்கு அடித்தட்டு மக்களிடம் விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கு நீங்கள் முனைந்தீர்கள்? உங்கள் விடுதலை சிறுத்தை அமைப்பு இதை எந்த அளவுக்கு பெரிதாக முன்னெடுத்து சென்றது என்பதை நீங்கள் விளக்கினால் நல்லது. இதுவரையில் என்ன செய்தீர்கள்? ஆனால் இப்பொழுது நீங்கள் இந்த மதுவிலக்கு மாநாட்டை நடத்துகிறேன் என்று சொல்லுகிற பொழுது 25 ஆண்டுகள் ஏன் இந்த மதுவை பற்றி நீங்கள் சிந்திக்காமல் மதுவினால் தொடர்ந்து தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து வறுமை பள்ளத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய இந்த பட்டியல் வகுப்பு மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நினைப்பும் முனைப்பும் இல்லாமல் இருந்தீர்களே, அதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் இந்த தமிழகத்திற்கு விளக்கினால் நல்லது. பட்டியலின மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் என்னென்ன வகையில் முயன்றீர்கள் என்ற கேள்வியை நான் வைக்கிற பொழுது, ஒரு கட்டத்தில் நீங்கள் திமுகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள், ஒரு கட்டத்தில் நீங்கள் அதிமுகவோடும் கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள். திமுகவும் மதுவுக்கு ஆதரவாகத்தான் இருந்தது, அதிமுகவும் மதுவுக்கு ஆதரவாகத்தான் இருந்தது. திமுகவின் ஆட்சி காலத்தில் மதுக்கடைகள் தொடர்ந்து நடந்தன. அதிமுகவின் ஆட்சி காலத்திலும் மது வெள்ளம் ஆறாக பாய்ந்து பெருகி கொண்டிருந்தது. இந்த நிலையில் நீங்கள் திமுகவோடு கூட்டணி வைக்கிற பொழுது எங்கள் பட்டியலினத்து மக்கள் அத்தனை பேரும் இந்த மதுவின் பிடியில் சிக்கி வறுமை பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். எனவே இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றாவது திமுகவில் நீங்கள் சென்று அந்த திமுகவின் தலைமையின் கீழ் ஒரு கூட்டணி அமைந்து அந்த கூட்டணியில் இடம்பெற்ற பொழுது நீங்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறீர்களா? என்றாவது ஒரு கோரிக்கையாக நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்களா? அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் கூட்டணி வைத்தீர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் கூட்டணி அமைத்த நிலையில் இந்த பட்டியலினத்து மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அத்துணை பேரும் குடியினால் ஏராளமான துயரங்களில் ஆழ்ந்து கிடக்கிறார்கள். எல்லா கிராமங்களிலும் பெண் மக்கள் விதவைகளாக இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த மதுக்கடைகளை மூடித்தான் நாம் மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் அதிமுகவின் கூட்டணியில் இடம்பெற்ற பொழுது நீங்கள் வலிமையாக குரல் கொடுத்திருக்கிறீர்களா? அதை ஒரு நிபந்தனையாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு மதுவுக்கு எதிராக கிளர்ந்து எழக்கூடிய நீங்கள் மதுவை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் என்பதற்காக மாநாடு நடத்துவதற்கு முன்வந்திருக்கிற நீங்கள் இந்த 25 ஆண்டுகளில் திமுகவோடும் அதிமுகவோடும் கூட்டணி வைத்து அவர்களோடு உறவு நிலையில் தொடர்ந்து இருந்தீர்களே, அப்பொழுதெல்லாம் உங்களுடைய மனச்சான்று உறங்கிக் கொண்டிருந்ததா? இந்த மதுவின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை விடுவிக்க வேண்டும் என்ற நினைப்பே உங்களுக்கு வரவில்லையா? இதற்கு நீங்கள் உண்மையிலேயே இந்த தமிழகத்து மக்களுக்கு விளக்கத்தை தந்தாக வேண்டும் என்றுதான் நான் உங்களிடம் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். சரி, போனதெல்லாம் போகட்டும். அதற்கு முன்பு மக்கள் நல கூட்டணியை அமைத்து மக்கள் நல கூட்டணி மிக பரிதாபகரமான தோல்வியை சந்தித்து அதற்கு பிறகு
மக்கள் நல கூட்டணியில் இருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் அப்படியே திமுகவின் பக்கத்திலே வந்து நின்றீர்கள். மக்கள் நல கூட்டணியை நீங்கள் அமைத்த பொழுது மேடை தோறும் தமிழகத்தில் என்ன முழங்கினீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிடியிலிருந்தும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிடியிலிருந்தும் தமிழகத்தை விடுவிப்பதற்காக மாற்று சக்தியாக நாங்கள் மக்கள் முன்னாலே வந்து நிற்கிறோம். மக்கள் நலனுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிற கூட்டணி இது என்று நீங்கள் சொன்னீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைத்தீர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைத்தீர்கள். இவ்வளவு கடும் விமர்சனங்களை திமுகவுக்கு வைத்துவிட்டு அந்த திமுகவின் பக்கத்திலேயே நீங்கள் கூட்டணி அரசியல் என்று சொல்லி நின்றீர்களே, அது எந்த வகையில் நியாயமானது என்று நான் கேட்கிறேன். அப்பொழுது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2016 வருமானால் போடுகிற முதல் கையெடுத்து மதுவிலக்குக்காகத்தான் இருக்கும் என்று தேர்தல் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டார்களே. 2016 தெளிவாக குறிப்பிட்டார்கள். ஆனால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. அதனால் மதுவிலக்கை அவர்கள் கொண்டு வரவில்லை என்று நீங்கள் சொன்னால் அது எனக்கு புரியும். 2021 அவர்கள் ஆட்சி பீடத்தில் வந்து உட்கார்ந்து விட்டார்களே. 2016 மதுவிலக்கை கொண்டு வருவதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம், முதல் கையெழுத்தே அதுவாகத்தான் இருக்கும் என்று சொன்ன அந்த ஸ்டாலின் அவர்களுடைய திமுக 2021 ஆட்சி நாற்காலியில் அமர்ந்த பொழுது இந்த மதுவிலக்கை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். எனவே மக்கள் நலனுக்காக இதை நீங்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று என்றாவது குரல் கொடுத்திருக்கிறீர்களா? 2021 2024 இடைப்பட்ட 3 ஆண்டுகளில் என்றாவது நீங்கள் மதுவிலக்குக்கு ஆதரவாக நீங்கள் முழங்கியதுண்டா? என்றாவது நீங்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு முன்னாலே போராட்டத்தை நடத்தியதுண்டா? டாஸ்மாக் கடைகளுக்கு மூடு விழா நடத்த வேண்டும் என்று நீங்கள் முழங்கியதுண்டா? இடைப்பட்ட 3 ஆண்டுகள் உங்கள் மனசாட்சி உறங்கியதா? இப்பொழுதுதான் உங்கள் மனச்சான்று உறக்கத்திலிருந்து விழித்து எழுந்ததா? நான் மிகவும் பணிவோடும் அன்போடும் தான் இந்த கேள்வி கணைகளை உங்களுக்கு எதிராக நான் வீசுகிறேன். ஒரு மிகச்சிறந்த தலித் இயக்கத்தினுடைய எழுச்சிமிக்க தலைவனாக வந்திருக்க வேண்டிய மனிதர் நீங்கள். ஆனால் இவ்வளவு பெரிய வீழ்ச்சி நீங்கள் போய் உங்களை வைத்துக் கொண்டீர்களே, என்ன காரணம்? இந்த பதவியும் இந்த அதிகாரமும் உங்களையும் மயக்கிவிட்டது என்பது தானே முதற் காரணம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்ற நீங்கள் எந்த நிலையிலும் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு சிறிய மனவேற்றுமை கூட வந்துவிடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு தூரம் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த இடத்தில் இருந்திருக்கிறீர்கள். ஒரு மனப்புழுக்கத்தோடு தானே அங்கே நீங்கள் இதுவரை இருந்திருக்கிறீர்கள். அந்த மனப்புழுக்கத்தோடு அங்கே ஏன் இருந்தீர்கள்? ஒரு கூட்டணி என்றால் அந்த கூட்டணியினுடைய தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் குரல் கொடுக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் அரசியலை அறியாதவர்கள் அதை சொல்லலாம். ஆனால் நீங்கள் விரிவான வாசிப்பு கொண்டவர், தெளிவான சிந்தனை உள்ளவர். உங்களுடைய இதழில் நீங்கள் எழுதிய கட்டுரைகளை நான் தொடர்ந்து படித்திருக்கிறேன். கனமான வாசிப்புக்கு உரிய அளவுக்கு செய்திகளை செறிவாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக உள்ள நீங்கள் கூட்டணி தர்மம் குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? 1967 ராஜாஜி சுதந்திரா கட்சி, பி. ராமமூர்த்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இவையெல்லாம் அண்ணாவினுடைய திமுகவோடு கூட்டணி அமைத்தவைதானே. 1967 அமைந்த இந்த கூட்டணி வெற்றியை பெற்றது. திமுக ஆட்சி நாற்காலியில் போய் அமர்ந்தது. அதற்கு பிறகு அது தவறுகளை செய்ய தொடங்கியதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக விளங்கிய பி. ராமமூர்த்தி கடும் விமர்சனங்களை வைக்கவில்லையா? திராவிட இயக்கங்கள் செய்த தவறுகள் அனைத்தையுமே தொகுத்து ஒரு புத்தகமாகவே அவர் எழுதினாரே.
கூட்டணி தர்மம் என்று சொல்லி திமுகவினுடைய தவறுகளை மூடி மறைப்பதற்கு அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை முயலவில்லையே. ராஜாஜி உங்கள் பக்கத்தில் இருந்தார், திமுகவின் பக்கத்தில். ஆனால் 1967 காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக திமுகவின் பக்கத்திலே நின்ற ராஜாஜி தேர்தல் முடிந்த பிறகும் திமுக செய்யக்கூடிய தவறுகளை, நடந்த ஊழல்களை அவர் ஏற்றுக்கொண்டாரா? பார்த்தும் பார்க்காதது போல் திரும்பி நின்றாரா? சொல்லுங்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். கூட்டணி தர்மம் என்ற பெயரில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தவறுகளை விமர்சிக்காமல் இருந்தாரா மூதறிஞர் ராஜாஜி? விமர்சன கணைகளை வீசவில்லை. தேனிலவு முடிந்து விட்டது என்றார். நீங்கள் தேர்தலில் ஒரு கூட்டணி அமைக்கிறீர்கள் என்றால் உங்களால் ஒரு கட்சிக்கு பயன், அந்த ஒரு கட்சியால் உங்களுக்கு பயன் என்றுதான் ஒரு கூட்டணியை உருவாக்குகிறீர்கள். அப்படி கூட்டணியை உருவாக்குகிறீர்கள், உருவாக்கி ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து விடுகிறது. மிக பெரும்பான்மையை பெற்றுவிட்டால் அது தனியாகவே ஒரு ஆட்சியை அமைப்பது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறைதான். அப்படி அமைந்து விடுகிறது. ஆனால் அது செய்யக்கூடிய தவறுகளை விமர்சிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு இல்லையா? அப்படி ஒரு தார்மீக பொறுப்பே இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? கூட்டணி தர்மம் என்றால் வேங்கை வயல் விவகாரம் வரை வாய் மூடி கொண்டிருக்க வேண்டும், அதுதான் உண்மையான கூட்டணி தர்மம் என்று நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா? நீங்கள் தலித்துகளில் எழுச்சிக்காக உருவெடுத்த தலைவர் தானே. நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய நலனுக்காகவும் போராடக்கூடிய மனிதர் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தின் பார்ப்பட்டு உங்கள் சிந்தனைகளை வளர்த்தெடுத்துக் கொண்டவர் என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனாலும் உங்களுடைய அடித்தளம் இந்த பட்டியல் வகுப்பை சார்ந்த மக்கள் தானே. இந்த பட்டியல் வகுப்பு சார்ந்த மக்களினுடைய எழுச்சி மிக்க தலைவராக வருவது தானே உங்கள் முதல் நோக்கம். அந்த பட்டியல் வகுப்பு சார்ந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த வேங்கை வயல் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் மக்கள் அனைவரும் பயன்படுத்துவதற்காக ஒரு நீர் தொட்டி இருக்கிறது. குடிநீர் தொட்டியில் மலத்தை கரைத்த கொடும் பாவிகள், இரக்கமற்றவர்கள், இதயமே இல்லாதவர்கள். அப்படி ஒரு இழிந்த செயலை யார் செய்தார்கள் என்பதை காவல்துறையால் கண்டெடுக்க முடியாதா? ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரானது காவல்துறை, தமிழகத்தின் காவல்துறை என்று பாராட்டி பரவசப்படுகிறோமே. ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் இருக்கக்கூடிய சில நூறு குடும்பங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்தில் யார் இந்த குற்றத்தை செய்தது என்று ஏறக்குறைய 18 மாதங்கள் கடந்த பின்னாலும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்றால் இது குறித்து நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒட்டுமொத்த தலித் இயக்கத்தை ஒன்றாக திரட்டியல்லவா நீங்கள் போராடி இருக்க வேண்டும். இந்த வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் போர்க்குரல் எழுப்பி இருக்க வேண்டாமா? ஆனால் அப்படி நீங்கள் செய்யவில்லை. காரணம், கூட்டணி தர்மம் உங்களை கட்டுப்படுத்தி விட்டது. இலாக்காவே இல்லாத ஒரு அமைச்சராக செந்தில் பாலாஜி சிறையிலே நீண்ட காலம் இருந்தார். செந்தில் பாலாஜி செய்த குற்றம் என்ன? ஏழையும் பாழையும் வாழ்வாதாரத்தை இழந்து வறுமையில் வாடி கிடக்கக்கூடிய மக்களும் ஏதாவது ஒரு அரசு பணி கிடைத்தால் நம்முடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள முடியுமே என்பதற்காக ஓட்டுநர் பதவிக்கும் நடத்துனர் பதவிக்கும் சமையற்கூட பணியாளர் பதவிக்குமாக அவர்கள் முயன்ற பொழுது 3 லட்சம் ரூபாய் கொடு, 5 லட்சம் ரூபாய் கொடு என்று லட்சக்கணக்கில் தனித்தனியாக வாங்கி கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த குற்றத்திற்கு உட்பட்ட ஒரு மனிதன் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். அப்படி அவர் சிறையில் இருக்கிற பொழுதும் அமைச்சராகவே நீடிக்கிறார். இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் நீடிக்கிறார். இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்கக்கூடிய அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் எப்படி அந்த அரசில் வந்தது? இதை என்றாவது நீங்கள் சிந்தித்தீர்களா? இந்த 3 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழலே நடக்கவில்லையா?
நீங்கள் துணை முதல்வராக வேண்டும் என்று உங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். நான் சொல்கிறேன், துணை முதல்வர் அல்ல, நீங்கள் முதல்வராக வேண்டும் என்றே நான் சொல்கிறேன். என்னுடைய காந்தியம் எனக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது. நாடு விடுதலை பெறுகிற சூழ்நிலையில் மகாத்மா காந்தி பிரகடனம் செய்தார். இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவராக ஜனாதிபதி மாளிகையில் போய் ஒரு தலித் பெண்மணி உட்கார வேண்டும் என்றார். ஒரு ஆண்மகனை கூட அவர் சொல்லவில்லை, ஒரு தலித் பெண்மணி உட்கார வேண்டும் என்றார். ஆனால் இன்றைக்கு முர்மு அங்கே உட்கார்ந்து காந்திய கனவை நனவாக்கி இருக்கிறார். ஆனால் காந்தி சொன்னது முதல் அதிபராக பட்டியல் வகுப்பை சார்ந்த ஒரு பெண்ணை நீங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்றார். எனவே பட்டியல் வகுப்பை சார்ந்த 2000 ஆண்டுகளுக்கு மேல் எல்லா விதமான அடக்குமுறைகளுக்கும் ஆளாகி, இன்னலுற்று, இழிவுக்கு உள்ளாகி, உரிமைகளை இழந்து, சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்த அந்த மக்கள் மேலெழ வேண்டும். அந்த மக்களின் பிரதிநிதி ஒரு மாநிலத்தையே ஆளுகின்ற முதல்வராக வருவது என்பது எல்லா வகையிலும் வரவேற்கத்தக்கது. ஆனால் அப்படி ஒரு முதல்வராக வர வேண்டிய மனிதர் நேர்மை சார்ந்தவராக இருக்க வேண்டாமா? நெறிமிக்கவராக இருக்க வேண்டாமா? ஒழுக்கம் உள்ளவராக இருக்க வேண்டாமா? பொது சொத்திலே இருந்து 10 காசை கூட தனக்கென்று தேடிக்கொள்ளாத இதயம் உள்ளவராக இருக்க வேண்டாமா? ஒரு காமராஜரை போல, ஒரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போல, ராஜாஜியை போல, ஆந்திரகேசரி பிரகாசம் போல, இந்த தலித் பட்டியல் வகுப்பை சார்ந்த நான் தமிழகத்தின் முதல்வராக வந்தால் அது போன்ற ஆட்சியை என்னாலே தர முடியும். ஒரு நெறி சார்ந்த ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை தர முடியும் என்ற நினைப்பு உங்கள் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு ஊழல் மலிந்த ஆட்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்திருப்பீர்களா? உங்களுக்கு தேவை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி உங்களுக்கு, உங்கள் கட்சிக்கென்று 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உங்கள் கட்சிக்கென்று இன்று 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், உங்கள் கட்சிக்கென்று இன்றைக்கு ஒரு அங்கீகாரம் தேர்தல் கமிஷனிடம் கிடைத்திருக்கிறது. இவையெல்லாம் திமுகவோடு இருந்ததனால் நீங்கள் பெற்றிருக்கிற நன்மைகள். இந்த நன்மைகளை நீங்கள் பெற்றதற்காக எவற்றையெல்லாம் இழந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் தலைமை பண்பை இழந்திருக்கிறீர்கள், உங்களுடைய ஆளுமையை இழந்திருக்கிறீர்கள், உங்கள் போர்க்குணத்தை இழந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் தனியாக உட்கார்ந்து யோசித்து பார்த்தால் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெற்றென புலப்படும். இவ்வளவு பெரிய இழப்புகளை நீங்கள் சந்தித்து இந்த பதவி சுகங்களை பெற வேண்டும் என்றால் திருமாவளவன் தேவையில்லையே. இந்த தலித் மக்களினுடைய மிகப்பெரிய எழுச்சி நாயகனாக திருமாவளவன் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பை நீங்கள் இழந்து நிற்கிறீர்கள். எனவே நான் சொல்வது 2016 முதல் கையெழுத்து போடுவதாக நீங்கள் சொன்னீர்கள். 2021 ஆட்சியை உங்களுக்கு மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் சொன்னபடி மதுவிலக்குக்கு நீங்கள் நடைமுறைப்படுத்த கையெழுத்து போடுங்கள், ஆணையிடுங்கள், டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள் என்று 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பொழுதே சொல்லி இருக்க வேண்டும். 2024 வரையில் உங்களால் சொல்ல முடியவில்லை. இன்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் உண்மையில் மதுவிலக்குக்கு எதிரான போராட்டமாக நான் நினைக்கவில்லை. உங்கள் மனப்புழுக்கத்தினுடைய வெளிப்படையாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய எதிர்வினை இது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக எதை சொல்வது எதை செய்வது என்று புரியாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே முடங்கி கிடந்தீர்கள். அது ஒரு வலிமை மிக்க கூட்டணி. அந்த வலிமை மிக்க கூட்டணியில் இருந்தால் நமக்கு பதவிகளுக்கான உத்தரவாதம் இருக்கிறது. அதைத்தானே நீங்கள் நினைத்தீர்கள். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு உறவை முறித்துக் கொண்டு நிற்கிற நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விடுபட்டு வெளியே போனாலும் நாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து ஒரு வலிய கூட்டணியை உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்கிற நிலையில் நீங்கள் இப்படி ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தீர்களா? நான் உங்களை கேட்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதுவுக்கு எதிரானதா?
ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு 4 ஆண்டுகள் எடப்பாடி தானே முதலமைச்சராக இருந்தார். எடப்பாடி முதலமைச்சராக இருந்தாரே, முதலமைச்சராக இருந்த எடப்பாடி டாஸ்மாக் கடையை மூடிவிட்டாரா? மதுவிலக்கை கொண்டு வர முயன்றாரா? பிறகு எதற்காக நீங்கள் அதிமுகவிற்கு அழைப்பு விடுக்கிறீர்கள்? புதிதாக புறப்பட்டிருக்கின்ற விஜய் இன்னும் கட்சியை கூட சரியாக தொடங்கவில்லை. அவருடைய கொள்கை என்ன என்றும் நமக்கு புரியவில்லை. அவர் எந்த பாதையில் பயணிக்க போகிறார் என்பதும் தெரியவில்லை. எதை கேட்டாலும் மாநாட்டில் அறிவிக்கிறேன், மாநாட்டில் அறிவிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் என்றைக்கு மதுவுக்கு எதிராக குரல் கொடுத்தார்? அவருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேருமே மதுவற்ற தமிழ்நாட்டை சந்திக்க வேண்டும் என்பதற்காக தவம் இருக்கக்கூடிய மனிதர்களா, இளைஞர்களா? எந்த அடிப்படையில் விஜய்க்கு நீங்கள் அன்பழைப்பை கொடுக்கிறீர்கள்? உங்கள் அரசியல் எனக்கு தெளிவாக புரிகிறது. இதற்குள் நுண்ணரசியல் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எனக்குரிய மரியாதையை தரவில்லை என்றால், எனக்கு இன்னும் கூடுதலான தொகுதிகளை ஒதுக்கவில்லை என்றால், நான் இனிமேலும் கட்டுப்பட்டு இங்கே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு முற்றிலும் எதிராக இன்னொரு களம் இருக்கிறது. அந்த களத்தை நோக்கி நான் பயணிப்பேன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் அறிவுறுத்துவதற்காக இந்த மதுவை கையிலே எடுத்திருக்கிறீர்கள். அதுதானே உண்மை. நீங்கள் உண்மையிலேயே மதுவிலக்கு இந்த தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தது காரணம் என்ன? அதை தயவு செய்து நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். இல்லை, கட்சி பேதம் இல்லாமல் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து மக்களுக்கும் நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னீர்களா? இல்லையே. நீங்கள் யோசிக்க உங்களுக்கே உங்களுடைய தவறுகள் தெளிவாக புரிபடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் அடுத்து உங்களிடம் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே வர விரும்புகிறேன். இப்பொழுது ஒரே நாளில் நினைத்தால் தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடிவிட முடியும். இப்பொழுது நீங்கள் அறிவித்தீர்கள் சில நாட்களுக்கு முன்பு. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு சென்னைக்கு சேருவதற்கு முன்பு எவ்வளவு போர் பிரகடனம், என்ன வீர முழக்கம்! நினைத்தால் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் டாஸ்மாக் கடைகளை மூடிவிட முடியும் என்று சொன்ன நீங்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து விட்டு வெளியே வந்த பிறகு உடனே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அகில இந்திய அளவில் தேசிய மதுவிலக்கு கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் என்கிறீர்கள். இது இல்லாத ஊருக்கு நீங்கள் பயணப்படுகிற ஒன்றுதானே. அகில இந்திய அளவில் தேசிய கொள்கையை மதுவிலக்கில் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் சொல்வதனுடைய நோக்கம் என்ன? இதற்கு நீங்கள் சொல்கிறீர்கள், நீங்கள் நெறிமுறை கோட்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்றன, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஸ்டேட் பாலிசி என்று. அந்த நெறிமுறை கோட்பாடுகள் ஸ்டாலினை சந்திப்பதற்கு முன்பு போர்க்கோலம் பூண்டு முழங்கினீர்கள். ஆனால் ஸ்டாலினை சந்தித்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நினைத்தால் ஒரே நாளில் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூடிவிட முடியும் என்று சொன்ன நீங்கள் அகில இந்திய அளவில் மதுவிலக்கை தேசிய கொள்கையாக கொண்டு வர வேண்டும் என்று குரல் மாற்றி பேசுகிறீர்களே, அதன் காரணம் என்ன? இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும், மதுவிலக்கை கொண்டு வருவதனால் ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பை மத்திய அரசு ஈடுகட்ட வேண்டும் என்று நீங்கள் இப்பொழுது சொல்கிறீர்கள். நான் கேட்கிறேன், இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூடுவதற்கான வழி எப்பொழுது பிறக்கும்? அதற்கான சாத்தியம் ஏதாவது இருக்கிறதா? டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. நீங்கள் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இருக்கிறது, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியும் இருக்கிறது. ஒரு அரசு சட்டம் இயற்றுகிற பொழுதும் கொள்கைகளை வகுக்கிற பொழுதும் அது இந்த நெறிமுறை கோட்பாடுகளை பின்பற்றுவது நல்லது
என்றுதான் அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை அமைத்திருக்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் நம் முன்னோர்கள். மக்கள் நலனுக்காக சட்டங்கள் தீட்டப்பட வேண்டும், கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் என்றால் இன்னென்ன நெறிமுறை கோட்பாடுகள் வேண்டும் என்பதற்காக ஆர்டிகல் 36 இருந்து ஆர்டிகல் 51 வரையில் இருக்கக்கூடிய ஷரத்துக்களை தெளிவாக படித்தால் அவை அனைத்தும் நிறைவேற்றப்பட்டால் உண்மையிலேயே அதைவிட ஒரு மிகச்சிறந்த நிர்வாகம், மிகச்சிறந்த ஆட்சி முறை எதுவும் இருக்க முடியாது. ஆனால் பிரச்சனை என்ன உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் சட்டம் படித்தவர் தானே. அடிப்படை உரிமைகள் என்பதில் பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் வழக்கு மன்றத்தில் சென்று வழக்காட முடியும், நீங்கள் தீர்ப்பை பெற முடியும், தீர்வை காண முடியும். ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்கிற நெறிமுறை கோட்பாடுகள், அவை நெறிமுறை கோட்பாடுகள், அவ்வளவுதான். அவை பாதிக்கப்படுகிறது என்பதற்காக நீங்கள் எந்த வழக்கு மன்றத்திற்கும் போக முடியாது, நீதிமன்றத்திலே போய் நீங்கள் எந்த தீர்வையும் காண முடியாது. அதனால் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இல்லாத ஊருக்கு பயணம் புறப்படுவதற்கு எங்களை அழைக்கிறீர்கள் என்று. இந்தியாவிலே இருக்கிற அத்தனை மாநிலங்களிலும் நீங்கள் மதுக்கடைகளை மூடுவதற்காக தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்கிறீர்களே, தேசிய கல்விக் கொள்கையை அவர்கள் கொண்டு வந்தார்களே, அதை நீங்கள் ஏன் ஏற்கவில்லை? தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் கடுமையாக எதிர்ப்பவர் தானே. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு முனைகிற பொழுது மாநிலத்தின் உரிமை பறிக்கப்படுகிறது என்று நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள் அல்லவா? மாநிலத்தின் உரிமை கல்வி விவகாரத்தில் பறிக்கப்படுகிறது என்று சொல்லுகிற நீங்கள் தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மதுக்கடைகளை திறப்பதோ அல்லது மதுக்கடைகளை மூடுவதோ முழுக்க முழுக்க மாநில அரசின் உரிமை என்று இருக்கிறதே, அந்த உரிமையை பறிகொடுக்க நீங்கள் தயாரா? யோசித்து பாருங்கள். நீங்களே முரண்படுவது உங்களுக்கு புரியவில்லையா? டாஸ்மாக் கடைகளை மூடுவதனால் ஏற்படக்கூடிய இழப்பை மத்திய அரசு ஈடுகட்ட வேண்டும் என்று சொல்கிறீர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 52,000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு இந்த டாஸ்மாகின் மூலம் வரி வருவாயாக வருகிறது. இந்த நடப்பு நிதி ஆண்டில் டாஸ்மாக் கடைகளை மூடினால் 52,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். உங்களுடைய பரிந்துரையின்படி பார்த்தால் இந்த 52,000 கோடி ரூபாய் இழப்பை மத்திய அரசு ஏற்க வேண்டும். அப்படி ஏற்றால் நாம் டாஸ்மாக் கடைகளை மூடலாம். அதுதானே உங்கள் கருத்து? நான் கேட்கிறேன், பீகாரில் நிதிஷ்குமார் மூடி இருக்கிறாரே, நீங்கள் 52,000 கோடி ரூபாய் இழப்பு, இதை காரணம் காட்டுகிறீர்கள். 60,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது பீகாரில் மதுக்கடைகளை மூடியதனால். 60,000 கோடி ரூபாய் இழப்பு எனக்கு முக்கியம் இல்லை. இந்த மதுக்கடைகளை மூடியதனால் நலிவுற்ற மக்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதே. பெண் மக்கள் இன்றைக்கு மிக பெரிதாக மகிழ்ச்சி ததும்ப தங்கள் குடும்பங்களில் வலம் வருகிறார்களே, அதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி இன்றைக்கு நடைமுறைப்படுத்தவில்லையா? 2016 முதற்கொண்டு கடந்த 8 ஆண்டுகளாக பீகாரில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதே. நிதிஷ்குமார் என்ன இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வாருங்கள், அப்பொழுதுதான் நான் மதுவிலக்கை கொண்டு வருவேன் என்று சொன்னாரா? நிதிஷ்குமார் 60,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது, இந்த 60,000 கோடி இழப்பை நீங்கள் கொடுத்தால் தான் நான் மதுக்கடைகளை மூடுவேன் என்று சொன்னாரா? எந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஸ்டாலின் அரசை தூக்கி பிடிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் வழுவி நழுவி விழுகிறீர்கள். உங்கள் ஆளுமையை இழக்கிறீர்கள், உங்கள் தலைமை பண்புகளை துறக்கிறீர்கள். இவற்றை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் இப்பொழுது உள்ளே ஸ்டாலினை சந்தித்து விட்டு வெளியே வந்து பேசுகிற பொழுது நீங்கள் சொன்ன செய்தி அதிர்ச்சியை தருகிறது. மதுவிலக்கு மாநாட்டில் திமுகவும் பங்கேற்கிறது என்கிறீர்கள். மதுவிலக்கு மாநாட்டில் திமுக பங்கேற்பதை விட ஒரு பொருத்தப்பாடற்ற ஒரு கேலிக்குரிய செயல் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? நான் உங்களிடம் கேட்கிறேன்.
கணிகையர் வாழ்வு மேம்பட வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாட்டை நடத்துவது என்று சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேரும் கூடி சிந்தித்து, விழுந்து கிடக்கக்கூடிய கணிகையர் முழுவதுமாக தங்கள் வாழ்வில் மறுவாழ்வை பெற வேண்டும், மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு, அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி அரசிடம் கொடுத்து நிர்பந்திப்பதற்கு ஒரு மாநாட்டை சமூக ஆர்வலர்கள் நடத்துவதாக வைத்துக் கொள்ளுங்கள். கணிகையர் மறுவாழ்வு திட்டத்திற்காக கூட்டப்படுகிற மாநாட்டிற்கு மிக மோசமான காமுகர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டால் அது சரியா? அது எந்த அளவுக்கு பொருத்தப்பாடு அற்றதோ அதே போன்றுதானே மதுக்கடைகளை திறந்து வைத்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் சார்பாக 2 பேர் வந்து மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்று சொல்கிறீர்களே, இதைவிட நீங்கள் மதுவிலக்கு குறித்து வாய் திறந்து பேசாமலே மௌனமாக இருந்திருக்கலாமே. நீங்கள் பேசாமலே இருந்திருந்தால் இந்த அளவுக்கு உங்களுடைய பிம்பம் சிதைந்திருக்காது. இப்படி நீங்கள் முரண்பட்டு பேசி பேசி உங்களுடைய பிம்பம் முற்றாக சிதைந்து கிடக்கிறது என்பதற்காக உண்மையில் உங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் படித்தவர், விவரம் அறிந்தவர், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது பஞ்சாயத்துகள், ஊராட்சி அமைப்புகள் உருவாக வேண்டும், அது காந்திய கனவு. ஊராட்சி அமைப்புகள் அனைத்தும் சுயேட்சையாக சுதந்திரமாக அதிகாரத்தோடு இயங்க வேண்டும். பஞ்சாயத்துகள் சுயேட்சையாக அதிகாரத்தோடு இயங்க வேண்டும் என்று டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அரசுக்கு அது நெறிமுறை கோட்பாட்டில் பரிந்துரைக்கிறது. பரிந்துரைக்கப்பட்டது என்பதற்காக உடனே பஞ்சாயத்துகளுக்கு தனி அதிகாரத்தை கொடுத்து விட்டார்களா? 1992 73வது சட்ட திருத்தத்தின் மூலம்தான் பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் வந்து சேர்ந்தது. 1950 அரசியலமைப்பு சட்டம் உருவானது. அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே தான் இந்த நெறிமுறை கோட்பாடுகள் இருக்கின்றன. அந்த நெறிமுறை கோட்பாடுகளில் தான் பரிந்துரைக்கப்படுகிறது பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் வேண்டும், அவை தனி அலகுகளாக சுயேட்சையாக அவை செயற்பட வேண்டும் என்று. ஆனால் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? 1992 42 ஆண்டுகளானது. இந்த ஒரு திட்டம் நிறைவேறுவதற்கு 42 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. 14 வயதுக்கு உட்பட்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் இலவசமாகவும் கட்டாயமாகவும் கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்பது இதே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கிறது, நெறிமுறை கோட்பாட்டில் இருக்கிறது. 1950 உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள நெறிமுறை கோட்பாட்டில் 14 வயதுக்கு உட்பட்ட அத்தனை சிறார்களுக்கும் இலவச கல்வி, கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் 10 ஆண்டுகளுக்குள் என்று காலவரம்பை நிர்ணயித்தது. அப்படி என்றால் 1960 ஜனவரி மாதத்திற்குள் 14 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் இலவச கல்வி, கட்டாய கல்வி என்று மத்திய அரசு அறிவித்ததா? 2002 தான் இது சட்டபூர்வமாக வருகிறது. அப்படி என்றால் யோசியுங்கள். 1950 உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இந்த கட்டாய இலவச கல்வி 2002 தான் நடைமுறைக்கு வருகிறது என்றால் இது நடைமுறைக்கு வருவதற்கு 52 ஆண்டுகளுக்கு மேலாகி விடுகிறது. அதே போன்றுதான் இப்பொழுது மதுவிலக்கையும் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதன் வழிகாட்டு கொள்கை நெறிமுறை கோட்பாட்டில் இருக்கிறது. அகில இந்திய அளவில் நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்னால் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் ஆகட்டும் என்று சொல்கிறீர்களா? இப்படி தள்ளி போடுவதற்காக இந்த அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக, உங்கள் கூட்டணிக்குள்ளே ஒரு நெருடல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக திடீரென்று குரல் மாற்றி ஒரே நாளில் மதுக்கடைகள் மூட முடியும் என்று சொன்னதிலிருந்து விடுபட்டு இதை தேசிய மதுவிலக்கு கொள்கையாக அறிவிக்க வேண்டும் ஒன்றிய அரசு என்று நீங்கள் பேசுவதன் மூலம் யாரை மகிழ்ச்சிப்படுத்துகிறீர்கள்?
நீங்கள் யாரை மகிழ்ச்சிப்படுத்துவதன் மூலம் எவற்றையெல்லாம் இழக்கிறீர்கள்? எல்லாவற்றையும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நான் திருமாவளவன் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வீழ்ச்சியை நாங்கள் மகிழ்ச்சியோடு பார்ப்பவர்கள் இல்லை. பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களுக்கு இடையே ஒரு எழுச்சி மிக்க மனிதன் வர வேண்டும். பட்டியல் இனத்து மக்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக உழைப்பதற்கு ஒரு நெறி சார்ந்த நல்ல தலைவன் வர வேண்டும். தியாகமே தன் வாழ்வாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் வர வேண்டும். அப்படி வருவதற்கான சகல வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன், இருந்தது. ஆனால் எல்லா வாய்ப்புகளையும் இழந்துவிட்டு எல்லா விதமான சமரசங்களுக்கும் உட்பட்டு நீங்கள் இன்றைக்கு நிற்கிறீர்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போதும் நீங்கள் தொகுதிகளை அதிகரிப்பதற்கு எந்த அளவுக்கு முயன்று பார்த்தீர்கள்? தனி தொகுதிகளை மட்டும் வழங்காதீர்கள், பொது தொகுதியையும் எங்களுக்கு கொடுங்கள் என்று எந்த அளவுக்கு போராடி பார்த்தீர்கள்? இந்த அளவுக்கு போராடிய நீங்கள் மது விலக்குக்காக போராடினீர்களா? மது விலக்கை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது குறித்து நீங்கள் அதிகமாக ஸ்டாலினோடு இதுவரையில் போராடி இருக்கிறீர்களா? ஒன்றும் கிடையாது. எனவே இன்றைக்கு நீங்கள் நடத்தக்கூடிய இந்த கள்ளக்குறிச்சி மாநாடு என்பது அது நடைபெறுவதற்கு முன்பே அதனுடைய உண்மைத்தன்மையை முழுவதுமாக இழந்து விட்டது. இது நவீன ஸ்பெஷல் நாடகம் என்று முன்பெல்லாம் சொல்லுவார்கள் கிராமங்களில் நடத்துகிற பொழுது. எனவே மக்களை ஏமாற்றுவதற்காக நடத்தப்படுகிற ஒரு நவீன நையாண்டி நாடகம்தான் நீங்கள் கள்ளக்குறிச்சியில் நடத்த போகின்ற மாநாடு. என்றைக்கு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களும் அந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்று சொன்னீர்களோ அன்றைக்கே அந்த மாநாடு தன்னுடைய நோக்கத்தை இழந்து விட்டது. அந்த மாநாடு நடத்துவதனால் ஒரு பயனும் விளையப் போவதில்லை என்பதை மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள். நீங்கள் இன்றைக்கு கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாத அரசியல்வாதியாக உருவெடுத்து விட்டீர்களே என்ற கவலையில் தான் இவ்வளவு நேரம் பேசினேன். ஒரு கட்சி இன்றைக்கு மிக பெரிதாக வளர வேண்டும் என்றால் கோடிக்கணக்கில் தவறான வழியில் அவன் சேர்த்து வைத்திருந்தாலும் பரவாயில்லை, அவனை அனுசரணையாக வைத்துக் கொண்டு அந்த பணத்தின் மூலமாக கட்சியை பெரிதாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நோய் உங்களுக்கும் வந்துவிட்டதே என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு அதிகாரத்தில் பங்கு என்ற அளவுக்கு உங்களுடைய ஸ்போக்ஸ்பர்சனாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆதவ் என்ற மனிதன் யார்? நேற்று வரையில் அவர் யார்? 55 ஆண்டுகளாக நான் அரசியல் களத்தில் இருக்கிறேன். இந்த மனிதனுடைய பெயரை கூட நான் அறிந்ததில்லையே. இன்றைக்கு அந்த மனிதனுக்கு விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் என்ன அவ்வளவு பெரிய முக்கியத்துவம்? உடனடியாக அவர் துணை பொதுச் செயலாளர். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய உயரமான இடத்தை நீங்கள் கொடுத்தீர்கள். அதற்கு காரணம் என்ன? உங்களுக்கும் கார்ப்பரேட் அரசியல் அவசியப்படுகிறது. திமுகவினுடைய கார்ப்பரேட் அரசியலை போல நீங்களும் கார்ப்பரேட் அரசியலை நடத்துவதற்கு கள்ள வழியில், தவறான வழியில் பணம் சேர்த்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் பணத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய கட்சியை பெரிதாக்க முடியும் என்றால் அதை செய்து பார்ப்போம் என்று நீங்கள் முடிவுக்கு வந்து விட்டீர்களோ, அப்படி தவறான மனிதர்கள் லாட்டரி சீட்டு நடத்துவார், சட்டத்திற்கு புறம்பான லாட்டரி சீட்டு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் குடும்பத்திலே உள்ள ஒரு உறுப்பினர், அந்த உறுப்பினரிடம் இருக்கிறது பணம், அந்த பணம் இந்த கட்சிக்கு பயன்படும் என்பதற்காக அந்த மனிதனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம், அந்த பணத்தை வைத்துக் கொண்டு இந்த கட்சியை பெரிதாக முன்னெடுத்து செல்லலாம் என்று நீங்கள் முடிவெடுத்து நடக்கக்கூடிய அந்த நிலைப்பாடே உங்களுடைய பிம்பத்தை ஒட்டுமொத்தமாக சிதைத்து விட்டது. இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இனியாவது நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் சிந்தனைக்கு இவற்றை நான் வைத்திருக்கிறேன். உங்களை காயப்படுத்துவது என் நோக்கம் இல்லை, உங்களை இழிவுபடுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை.
உங்களை மிக மோசமான முறையில் சித்தரிக்க வேண்டும் என்பது என் நோக்கம் இல்லை. மீண்டும் சொல்கிறேன், துணை முதல்வர் அல்ல, நீங்கள் முதல்வராகவே வருவதற்கு மனம் நிறைந்த ஆதரவை இந்த காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் வழங்குவோம். உங்களை முதல்வர் ஆக்க வேண்டும் என்று நாங்கள் கோஷமிடுவோம். இந்த மது விலக்கு கொள்கையில் நீங்கள் முனைப்பாக நின்று இந்த ஸ்டாலின் அரசுக்கு எல்லா விதமான நிர்பந்தத்தையும் உருவாக்கி தமிழகம் முழுவதும் நீங்கள் சுற்றி சுழன்றி போராடி கடைகளை மூடுங்கள். திருமாவளவன் தான் தமிழ்நாட்டின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மகத்தான சாதனையை படைத்த மனிதன் என்று நான் ஒவ்வொரு இடத்திலும் முழங்குவதற்கு தயார். ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு எள்மூக்கின் முனையளவும் இல்லை. அதனால் வருத்தத்தோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன்.